சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல வேர்ல்ட் ஃபேமஸான குயிட் கேம் சீசன் 3 உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சீசன் 3 வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். இந்த குயிட் கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபேவரட்டான பிளேயர் யாரு அப்படின்னா பிளேயர் 456 தான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 வின் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து சீசன் 2ல இவரு பார்ட்டிசிபேட் பண்ற அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு சோ அங்க இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிற அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது பயங்கர மொக்க வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சீசன் 2 ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் எண்டு ஒரு வார் மோடுக்குள்ள போற மாதிரி போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய மெகா ஃபெயிலியரா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3ல மறுபடியும் கேம் மோடுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த சீசன் 3ல மற்ற பிளேயர்களை வச்சு கேம் அப்படிங்கிறது விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன கேம் விளையாடுறாங்க, சோ அந்த கேம்ல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் ஜெயிச்சா, அண்ட் பிளேயர் 456 டிபீட் பண்ணாங்களா இல்லையா, இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த குயிட் கேம் சீசன் 3. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. காரணம் என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி வார் மோடுக்குள்ள போயிருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் மோடுக்குள்ள போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனா இந்த சீசன் 3 நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா இதுல அந்த கேம்ஸை பிளே பண்ண விதமா இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்றது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த எலிமினேட் பண்ற விஷயங்கள் அப்படிங்கிறத காட்டிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் 3ல கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்சி கேம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு சிங்கிங் கேம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதை தொடர்ந்து அண்ட் டுவர்ட்ஸ்ல இருந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் முடிச்ச விதமும் வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் ஒரு மாதிரி லாஜிக்கலா முடிச்சிருப்பாங்க. அதே போல பிளே 222 அதாவது கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண்ணை காட்டுவாங்க. சோ அந்த பெண்ணை வச்சு கேம் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1ல இருந்து இந்த குயிட் கேம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சீசன் 3லயாவது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் ஒரு வித்தியாசமான எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குயிட் கேம் சீசன் 3க்கு எப்படி திரை கொடுத்துற ரேட்டிங் 5-3. அதே போல இதுல டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற மாதிரி அடுத்த லீட் கொடுத்திருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.